Hi friends, exercise 7.1ல fourth sum பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, if the volume of a cube of side length x is v is equal to x cube, find the rate of change of the volume with respect to x when x is equal to 5 units. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் வந்து அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்னென்னு v is equal to x cube அப்படின்னு சொல்லி என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வால்யூம், அதாவது வால்யூமில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வால்யூமை நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எந்த வேரியபிள் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு அவங்களே மெயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன வந்துடும், வியை பண்ணோம் அப்படின்னா டிவி பை dx is equal to x cube x power n formula apply பண்ணும். ஸோ ஃபார்முலா நமக்கு nx power n minus 1. ஸோ அப்போ இதுக்கு n இருக்கிறதுல 3 இருக்குது. ஸோ 3x power 3 minus 1. ஸோ dv by dx is equal to 3x power 2 அப்படின்னு வந்துடும். அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when x equal to 5 units அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எங்கே x இருக்கோ அங்கே xக்கு பதிலாக 5 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணால் போதும். So dv by dx is equal to 3 into 5 square. So 3 into 5 square na 25. So இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 75. எல்லாமே யூனிட்டில் கொடுத்துருக்கனால யூனிட். ஸோ அப்போ நமக்கு வால்யூமில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 75 யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 7.1ல கொஷின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த மாஸ் m of x in kilograms of a thin rod of length x in meters is given by m of x is equal to root of 3x, then what is the rate of change of mass? அதாவது மாஸில் இருக்கக்கூடிய rate of change என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். பர்டிகுலராக எது கேட்டிருக்காங்க அப்படின்னா, length வந்து when it is x is equal to 3 and x is equal to 27 meters போது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு மாஸ் ஃபங்க்ஷனை டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. m of x is equal to root of 3x அப்படின்னு. ஸோ இந்த ரூட் வந்து 3க்கும் வரும் எக்ஸுக்கும் வரும். செப்பரேட் பண்ணி எழுதும் போது ரூட் 3 இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை எப்படி மாற்றிக்கலாம்னா, ரூட் 3 எக்ஸ் பவர் ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ், அதாவது மாஸில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் with respect to x என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dm by dx is equal to root 3 constant. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். x power 1/2க்கு x power n ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஸோ n x power n minus 1. ஸோ அப்போ என்ன வரும், 1/2 x power 1/2 minus 1. ஸோ root 3 into 1/2 x power 1/2 minus 1 அப்படின்னா minus 1/2 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், root 3/2 x power minus 1/2. ஸோ இந்த பவர் மைனஸில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ root 3 divided by 2 x power 1/2. இதை எப்படி எழுதிக்கலாம், root 3 divided by 2 root x அப்படின்னு எழுதிக்கலாமா. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா dm by dx, அதாவது மாஸில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோம். நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த லென்த் when it is x is equal to 3 இருக்கும்போது என்ன, x is equal to 27 இருக்கும்போது என்ன. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, when x is equal to 3, அப்போ என்ன வந்துடும், dm by dx is equal to root 3 divided by 2, இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக 3. ஸோ அப்போ இந்த ரூட் 3க்கு ரூட் 3 கேன்சலேஷன், ஆன்சர் என்ன வந்துடும், 1/2. ஸோ நமக்கு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, கிலோகிராம் பை மீட்டர் அப்படின்னு. அடுத்து இதே இதில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 27. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 27 ரீப்ளேஸ் பண்ணோன்னா dm by dx is equal to root 3 divided by 2 root of 27. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, root 3 divided by 2, இந்த ரூட் 27 அப்படிங்கிறத 9 into 3ன்னு பிரிச்சுட்டு 9 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 3, இந்த 3 ரூட்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ஒரு ரூட் 3க்கு ஒரு ரூட் 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன வந்துடும், 1 divided by 2 into 3னா 6 கிலோகிராம் பை
மீட்டர் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் சம்.